அப்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நம்ம பள்ளியில தொழுகிறோம்ல தராவீஹ், சில பள்ளியில 20, 8 அப்படி எல்லாம் இருக்குது, அது வேற சப்ஜெக்ட். நான் தொழக்கூடிய தராவீஹ் ஜமாத்தாக ஏற்பாடு செய்தது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ரசூலுல்லாஹ் காலத்தில் தராவி ஜமாத்தாலாம் இருக்கல, சரியா? அப்ப இந்த தராவிகை ஜமாத்தாக தொழுக வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சஹாபாக்களுக்கு உள்ளத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இமாமாக நியமித்தார்கள், சரியா? தலைமை இமாமாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அசிஸ்டன்ட் போல, அவர்கள் இல்லாட்டி இவர்கள் தலைமை இமாம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஒரு தடவை தராவீஹ் 20 ரக்காத்துகளாக மிகவும் அழகாக தொழுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், நிஅமத்தில் பித்ஆ, அல்லது இன்னொரு ஹதீஸ் ரிவாயத்தின்படி நிஅமல் பித்ஆ. எப்படி? நிஅமத்தில் பித்ஆ ஹாதி, இந்த பித்அத் அழகான பித்அத் என்று சொன்னார். எப்படி? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா தராவீஹ் ஜமாத்தோட? இல்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, செய்யும்படி சொல்லவும் இல்லை. குர்ஆன்ல எந்த விதமான முன்னுதாரணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை உருவாக்கினார்கள். அதனை சஹாபா பெருமக்கள் அழகாக செய்து வந்தார்கள். அதனை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்திலே நிஅமத்துல் பித்ஆ ஹாதிஹி, இந்த பித்அத் அழகான பித்அத், நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய பித்அத் என்று சொன்னார்கள். உமர்